ஹலோ கைஸ், அதான் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 157வது விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன பேர் பார்த்துட்டு வந்தால் அப்போ தான் வந்து ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து புரியுங்க. இது நம்ம டிமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுவாங்க. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துன்னு சொல்லிருப்பாங்க. ஸோ 3 பிளட் லைனு ஒன்றா வச்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து வெளியே வந்திருப்பான். அந்த இடத்துல 3 பிளட் பார்த்தா உடம்புல இருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கூர் இல்லியமில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் வந்து முடிஞ்சு அவங்க வர்றதுக்காக வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஸோ யார் வரப்போறா, யார் நல்லா கெயின் அடைய போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த கெட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலீமும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. அந்த அவன்லி ரிலீமும் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வராங்க. ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஒவ்வொரு கிளானாக வந்து இறங்க ஆரம்பிக்குது. எல்லாரும் வரானா நம்ம ஹீரோ ஹீரோனுக்கான சோல் கிளான்ஸ் காணும். அடுத்து வந்து கூ கிளான்ஸ் வந்து மற்ற எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஸோ எல்லோருக்கு வணக்கம்னு வணக்கம் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்புறம் வந்து இன்னும் 2 பேரும் ஒன்றா வராங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ இன்னொரு பார்க்குற பார்த்தா அந்த எல்டரை வந்து யோசிச்சு வர நேரத்தில் நம்ம ஹீரோ பற்றி சரியான சகத்தில் இவன் உண்மையில இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3 ரிலீம் பார்த்தா அதிகரிச்சிருக்கணும். என்னால் அப்பவே முடியல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் சோல் ஆஃப் வாலில் வரல. ஸோ சோல் ஆஃப் வால் வந்து கூட்டு வரதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஹுன்லின் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவனுக்கு கத்திட்டு அந்த இடத்துல. ஸோ கடைசியாக அவன் வந்து அதிகமாக கெயின் பண்ணிருக்கணும். இந்த டைம் சோல் ஆஃப் வால் சேர்ந்து தான் நிறைய வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருப்பாங்கன்னா அவனுக்கு வந்து செத்து போய் பார்த்தீங்கன்னா வந்து விழுறானுங்க. இதை பார்த்த உடனே அவரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அந்த இடத்துல ஒன்லி ஹுன்ஜா உங்களை யாரா அப்படி கொண்டது அப்படின்னு அவனும் பயிற்சி கத்த ஆரம்பிச்சான். அந்த இடத்துல கண்டிப்பாக இவங்களை கொண்டதுக்கு என்று இவனு தான் காரணம், நீதான அக்ஸியோ யான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே வந்து ஹீரோ வந்து சொல்லுவாங்க இடத்துல, ஏடா நீ நான் கொண்டது வந்து பார்த்தியா, நெக்ஸ்ட் விட அவங்க வேற எங்கன்னா செத்து இருக்கலாம், நீ பார்த்த மாதிரி பேசிட்டு இருந்தா கண்டிப்பாக நீ தானே கொண்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனே பார்த்தீங்கன்னா வெப்பனை பார்த்தா வெளியே எடுக்கிறான் இடத்துல. உடனே இன்னொரு ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவனா பேசு. ஸோ உன்னோட சோல் கிளான் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன கொள்ள ட்ரை பண்ணுங்களே, அதுக்கு உன்னோட சோல் கிளான் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவனும் பேசுகிறதில்ல. அவனுங்களே வந்து நிறைய டைம் வந்து கொள்ள ட்ரை பண்ணாங்க, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டுருக்கா. இதை கேட்டோன்னு எழுது அட்டாங்க இல்லை உங்கள் சோல் கிளானுக்கு என்ன தைரியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் பேச முடியாது. எவ்வளோ தைரியமாடா உங்களுக்கு எங்கள் கிளான் சேர்ந்தவங்களே அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து எழுத சொல்கிறதுல ஒன்லி நீ பண்ணது கண்டிப்பாக நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் எல்லாருமே கூகுளில் இருக்கிற அப்படி பேசிட்டு இருக்க. கண்டிப்பாக இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்டா. யா நீ வந்து நோட் பண்ணிக்கிறா, கண்டிப்பாக இதுக்கான ரிவெஞ்சை நான் வந்து எடுப்பேன். இந்த இடத்துல நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஓட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க இடத்துல. ஸோ எல்லாருமே பேசுவாங்க இதில். ஸோ இந்த சோல்கள் போக பியூரல் ஆகிட்டு வராங்கன்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பார்த்தா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு நீங்கள் கிளம்ப வேண்டிய நாள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசுறதுக்கு ஹீரோ தருது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்தளவு முடிஞ்சால் கிளம்பணும். அது இல்லாமல் வந்து உன்னோட ஃபாலன் ஸ்டார் செட், அந்த ஸ்டார் செட்லேருந்து உங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்கப்பா, என்ன விஷயம்னு தெரில அப்படின்னு அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். ஹீரோக்கு வந்து என்னவா இருக்குன்ட்டு ஹீரோக்கு சரியானதுவாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லுவாங்க அந்த இடத்துல, ஸோ இந்த மாதிரி வந்து பிரதர் உங்கள் கூட வந்து நான் வந்து வரேன்னு இருக்கேன், இல்லை நீ கண்டிப்பாக இங்கே தான் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து எழுத சொல்லுவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரிலின் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏன்ஷியன்ட் கிளான் இருக்கிறாரு. அந்த கிளான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே யாரும் வெளியே கான்டாக்ட் பண்ண முடியல, அந்தமாரி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வெளியே வரது வந்து நல்லது கிடையாது. ஸோ இன்னும் நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாருக்குமே எதுவுமே பண்ண முடியல. இந்த இடத்துல நம்ம எழுறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடு நான் வந்து நானே பண்ணி தரேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஹீரோ சொல்லிருப்பான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஃபெட்ட வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து நிலாவை பார்த்துட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த இடத்துக்கு இன்னொரு வந்து ஸோ பிரதர் அப்படின்ட்டு வருவாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொருக்கு நம்ம ஹீரோக்கு என்ன காரணம் திரும்ப வந்து எப்போ 2 பேரும் மீட் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து நேற்று ஆஃப்டர்நூன் நடந்த பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை சொல்கிற அந்த இடத்துல இன்னருக்கு வந்து புரியுது, நம்ம திரும்ப வந்து எப்போ வந்து மீட் பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல, இப்போ மீட் பண்ணது ரொம்ப நாளாச்சு, இந்த டைம் இப்படியே வந்து போகாத நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த திடீர்னு வந்து இஜட்டோராங்க அப்பா பத்திரம் அந்த இடத்துல வர விஷயத்தில் அவர் வந்து பேசிட்டு வர இடத்துல அப்பா நீங்கள் அப்படி கேட்டுருக்கேன், ஏம்மா எவ்வளோ லிமிட்டு வந்தியே இந்த பேர் அப்பனை பார்க்கணும் எங்கன்னா வந்தியம்மா டேரெக்டாக வந்து நீங்கள் பேசிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் அவரும் பேசிட்டு வந்துருக்கு. அந்த இடத்துல இதை கேட்ட இன்னொருக்கு வந்து என்ன சொல்ல, சரி ஓகே பிரதர் நான் வந்து உங்களை வந்து அப்புறமா வந்து கிளம்பும் நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து பார்க்குறேன், ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து கிளம்ப இருக்கிற இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி வந்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசணும். அதில் நீ வந்து எக்ஸியோ யோன் அவனை வந்து மீட் பண்ண தானே அப்படின்னு சொல்ல இதில் உன்னோட உடம்புலேருந்து வர ட்ரூவான ஹெவன்லி எக்ஸியோ பிளட் லைன் அதை பார்த்தா எனக்கு வந்து புரியுது, கண்டிப்பாக நீ இப்போ தான் வந்து அவரை வந்து மீட் பண்ணி இருப்பேன் அப்படின்ட்டு வந்து அதில் அவரும் பேசுவாங்க. அதில் வந்து ஹீரோ வந்து கேட்பான், ஸோ உண்மையிலே வந்து ஏதாவது வந்து வழி இருக்கா, ஸோ அந்த ரிலீம் ஹெவன்லி ரிலீம்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸியோ யோன் என்னோட ஆன்சஸ்டர் வந்து வெளியே இருக்கான்னு கேட்டிருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இன்னொரு அவங்க அப்பாவும் சொல்லுவாங்க அதில் ஹெவன்லி ரிலீம் அது வந்து ஒரு டூடி பவர்ஃபுல்லான டோடியால் கிரியேட் பண்ண வந்து ரிலீம். ஸோ அதனால் நீ அதனோட ரூல்ஸை மாற்றி உள்ளே இருந்து ஒரு சோலை வெளியெடுக்கணும், அட்லீஸ்ட் நீ ஒரு டூடி ரிலீம்லையாவது வந்து இருக்கணும் அப்படின்னா ஹீரோக்கு டூடி ரிலீமா அப்படின்னு சரியான ஷாக்கு.
ஸோ ஹீரோ பார்த்தா ஷாக் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க வந்துடும் அந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு அவங்க அப்பா பேசாங்க இடத்துல. ஸோ நீ வந்து ஒன்று வந்து பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவரும் இன்னொரு சொல்ல முடியாது அதில். ஸோ இந்த இடத்துல இந்த ரிலிம் இருக்குது பார்த்தியா, ரிலிம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் கிளான். ஐ திங்க் அந்த ஐஸ் கிளானை தான் இவர் வந்து மென்ஷன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ அந்த கிளான் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஃபோர்ஸை கொண்டது, நிறைய பவர்ஃபுல் பீப்புள்ஸ் இருங்க. அப்படிப்பட்ட கிளானை இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் மொத்தமாக வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சோலா ஃபாலோ கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீ கண்டிப்பாக நீ ஜாக்கிரதை தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஏன்ஷியன் ஜேடி எம்பரர் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிளம்புறதுக்கான படகு எல்லாமே ரெடியாக இருக்குது. இருக்கிற எல்லாரும் பார்த்தா அவங்க கிளான் கிளம்ப வந்ததில்ல. ஸோ அந்த இடத்துல ஹீரோ வந்து பக்கம் யங் ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து திரும்பிக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே வந்து ஒத்துக்கிறானுங்க. ஸோ இன்னும் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ வந்து தகுதி இருக்குன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இந்த டீலில் பார்த்தா மெடிக்கல் கிளான் தான் அந்த பையன் பார்த்தா வரான் அந்த. ஸோ இந்த இடத்துல பார்த்தா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கணுட்டு இந்த இடத்துல என் கிளானில் வந்து செருமனி எடுக்குது. ஸோ மாஸ்டர் யா அவர்கிட்ட வந்து என்னோட சார்பாக நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னதில்ல. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணாமல் வர சொல்லு அப்படின்ற வார்த்தையை சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல வாங்கி வச்சுக்கலாம். ஸோ மெடிக்கல் கிளான் திரும்பவுமே மாஸ்டர் யாவளோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் கூட வந்து சேர்த்து வந்து நினைக்கிறதுல. ஸோ இன்னொரு பிரதர் நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு உங்களை வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேரும் பாசமாகவே பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதில். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் அந்த படகுகளும் பார்த்து அங்கே கிளம்ப ஆரம்பிக்கிறதுல. ஸோ ஃபாலோ ஆஸ்டப் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் ஹீரோ வந்து வரைக்கும் வந்து போயிட்டு இருந்ததுல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவுலியில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேனல் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. ஸோ வெளியாலேயும் வரான்டா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவுலில் பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி போடுறாங்க அந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃப்ரீஸ்னு ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அவனுக்கு எல்லாருமே பார்த்து அந்த ரிலீமில் வந்து ஃபேஸ் ஆகணும். ஹீரோ நினைக்கலாம் வெறும் அரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் வந்து நம்ம மாஸ்டர் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காரா. ஸோ இந்த டிஃபென்ஸ் ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு பேசியிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து போதும் நீங்களாம் போய் திரும்ப காட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுற்றிக்கிட்டு வந்து ஓகே பவுலின் மாஸ்டர்னு போயிட்டு இருக்கேன். பரவாயில்லடா ஒரு அரை வருஷத்தில் 5 ஸ்டார் டூஸ் வந்து 8 ஸ்டார் ரீச் பண்ணுறேன், ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் வந்து ஹீரோ வந்து இப்போ மாஸ்டர் என்ன விஷயம் தான் முக்கியமான விஷயமா கேட்டுருக்கு. ஆமாம் இது கண்டிப்பாக முக்கியமான விஷயம். லிட்டில் ஃபயர் டெக்கர் ஃபயர் பற்றி எல்லாருமே அதில் வந்து போயிருக்காங்க. நான் அதை பற்றி முக்கியமான விஷயம் அது வந்து உன்னோட யான் அலைன்ஸை பற்றினது அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சரியான நேரத்தில். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதில். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜான் வந்து இப்போ வந்து பெரிய ஆபத்தில் வந்து இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து லயன் செட் நார்த் வெஸ்ட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டாப் 10 செட்டில் ஒரு செட்னா லயன் செட். அதுதான் வந்து உங்கள் ஜானால் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு கேட்டுருக்கான் அம்மா அவனுக்கு கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு ஜெயிக்கிற நிலைமையில இருக்கானே. அவனுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜானால் அழிக்கணுன்ற முடியல வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இன்னொரு மாதம் நான் வந்து கிளம்பட்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். கொஞ்சம் நீ வந்து அவசரப்படாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஆக்சுவலி நான் உனக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். நீ ஸ்பேஸ் சேனலில் சீக்கிரமாக ட்ராவல் பண்ணுறதா நான் வந்து ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிருக்கு. இதை கேட்டு ஹீரோ மாஸ்டர் நீங்கள் எனக்காக நிறைய விஷயத்தை செய்றீங்கன்னு இருக்கேன். அது மட்டும் இல்லைடா நீ தனியாக போக தேவையில்ல. ஸோ நம்ம வந்து சில ஃபோர்ஸையும் நம்ம ரெக்ரூட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்டார் டூஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 3 ஸ்டார் டூஸ் நம்ம ஆனால் அவங்களும் எப்படி இது பண்ணுறது ஹையர் பண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன். டே மாஸ்டர் ஒரு 8th டயர் ஆல்கமிஸ்ட்டுங்கிறத நீ வந்து மறண்டியா அப்படின்ட்டு ஒரு சொல்கிற இடத்துல மாஸ்டர் என்ன பண்ணிக்கிறாருன்னா 8th டயர் பிள்ளை நான் தரேன்டா அப்படின்ட்டு ரெக்ரூட் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. நீ கவலையப்படாத அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீ வந்து உன்னோட ஜான் அலைன்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து 8 டயர் பில்லு தரதான் சொல்லியிருக்கோன்னா அது ஒருத்தருக்கு 3 8 டயர் பில்லா மாஸ்டர் அப்படின்ட்டு இந்த ஹீரோ சரியான இடத்துல இந்த இடத்துல திட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் சொல்கிறதுல மாஸ்டர் இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து டூஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸாக வந்து வந்துருக்குன்னா சரி ஓகே இவங்களே யார் யார் ஒருத்தாங்க பார்த்து நம்ம வந்து ரெக்ரூட் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு மாற்ற சொல்லியிருக்கிறதுல நீங்கள் போங்க நான் வரேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா கொய்யால யாரு தெரியுதா நம்ம ஐஸ் எம்பரர் தலைவங்க போக வயசு குறைஞ்சிட்டே போகிறாங்க இடத்துல சுற்றிக்கிறோம் பேசிட்டு இருக்காங்க. அந்த லயன் செட் போக நம்ம இன்னுமே பிரச்சனை தராங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஹுவாங் ஃபோர்ட்ரஸ் வந்து இவங்களோட தடுப்பு லைன் அந்த அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜான் அலைன்ஸ் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட அதே இது பண்ணணும் திட்டின்னு ஒருத்தர் வந்து ஸோ மாஸ்டர் ஹைபோடி அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு டூ ஜாங் ப்ராக்டிஷனர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா. டூ ஜாங் எக்ஸ்பர்ட்டா அப்படின்ட்டு இருந்ததுல சரி ஓகே நான் போய் பார்த்துக்கிறேன் நீங்கள் இங்கே பாருங்க அப்படின்ட்டு ஓகே சார் அண்டர்ஸ்டாண்ட் சார் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து யார் கூட ஃபைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா. ஹீரோட அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா அந்த டூ ஜாங் எக்ஸ்பர்ட்ஸ் 3 பேருமே டூ ஜுன்னுக்கு முன்னாடி வந்து ரிலீம் அவனுக்கு எல்லாருமே ஹீரோ அண்ணன் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தான் ஹீரோட அண்ணன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பட் ஒன்றுமே வேலைக்கு ஆகல அந்த இடத்துல. ஸோ அவனுக்கு வந்து இவனை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு 2 பேரும் பாத்தியமாக சண்டை போடுறாங்க.
இடத்துல அந்த இடத்துல வந்து பீக் இந்த டூசாங் முன்னாடி ஓரளவுக்கு 9th லெவலில் வந்து இருப்பான் டூசாங்கில். அவன் பார்த்தா வந்து ஹீரோவான கொல்லான்ட்டு எல்லாம் ஆர்டர் கொடுத்து போயிட்டு திடீர்னு சைட்லேருந்து வந்து ஒரு அட்டாக் அடிக்கு பார்த்தா அவங்க 2 பேரும் தெரிச்சிட்டு பார்த்தா போய் விழ ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோங்கன்னு வந்து ஹைபோடியாங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம தலைவனும் பார்த்தீங்கன்னா பவர் ரிலீஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ எனிமி இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லயன் சைட் சேர்ந்ததுல. ஸோ ஹைபோடியாங் ஸோ வந்து யான் அலைன்ஸோட டூசாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம 2 பேருமே வந்து டூசாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் யான் அலைன்ஸ் அட்டாக் பண்ண வந்துருவேன். டே நீ வந்து இந்த அளவுலாம் கோவப்படுத்தவில்லை, நீ வந்து நம்ம 2 பேருமே டூசாங்குங்கிறதுனால நான் அவனை வந்து பேட்டில் ஃபீல்டில் பார்த்துறேன். ஸோ ஆனால் இப்போ இங்கே வந்து கிளம்பிட்டு அவனும் ஸ்பேஸ் சேனல் ஓப்பன் பண்ணி போப்பான். திடீர்னு நம்ம ஐஸ் அம்பரத்தில் ஸோ யான் அலைன்ஸை வந்து அட்டாக் பண்ணிட்டு உயிரோட போக முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு தலைவனு பார்த்தீங்கன்னா பின்னாடி கோயில் ஐஸ் டிராகன்ஸ் ஒரு 3 டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா கொண்டு வராதுல. ஸோ அந்த ஸ்பேஸ் சேனல் மூடுறதுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் சேனல் அனுப்பிச்சு விடும். ஸோ பின்னாடி போகணும் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹைபோடியம் பீக் டூசாங் ஆட்டம் அவனு சரியான சக்கர் அந்த ஒரு அட்டாக்ல 3 பேருமே அத்தியார் செத்துறாங்க. கிட்டத்தட்ட பீக் டூசாங்னா டூசுக்கு ரிலீவ் கொஞ்சம் வந்து முன்னாடி இருந்ததில்ல அவன் சொல்றதுல யான் அலைன்ஸை யாரும் தொட முடியாரா அப்படின்னு வெறி கொண்டு சொல்லிட்டு இருக்கேன். அதோட நெக்ஸ்ட் சீனில் பார்த்தோம்னா வந்து மாஸ்டர் மொத்தமாக ஹையர் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர்னா 20 பேர் 3 ஸ்டார் டூஸுண்டு 20 பேர் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் மொத்தமாக இந்த இடத்துல ஹையர் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து பில்லு வந்து ரிஃபைன் பண்ணால் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஃபேங்க கேட்பாங்க ஏன்டா எல்லாருக்கும் பில்லு ரிஃபைன் பண்ணி நீ சாவ பண்ணு கிடக்கு ஏன்டா எப்போ பாரு வந்து அடுத்த சஃபர் ஆகாதுலேயே நீ ஏன்டா சந்தோஷம் போகிற சை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க அந்த இதில். சரி ஓகே நம்ம வந்து அந்த டூசன்ஸ் எல்லாரையும் வந்து மீட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ ஃபாலன் ஆர்ட் ஸ்டார் பவுலினுக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே நான் வந்து 10 எல்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்படின்னு ஸ்டார் பண்ணுறது இது ரொம்பவே நல்ல விஷயம் மாஸ்டர். ஸோ நம்ம ஸ்டார் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு பேசுகிறதுல சரிப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் எடுத்து நம்ம மாஸ்டர் தான் கொடுக்குறோம். ஸோ அதை பேச மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் வாங்கி வச்சுன்னா சரி இது ஒன்றும் இப்போ முக்கியம் இல்லை, நம்ம இதை வந்து அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு ஹீரோக்கு சரியான சக்கத்தில் அப்படி என்ன தான் வந்து நடந்திருக்கும் அந்த யாவுக்குலாம் இல்லை மாஸ்டர் இந்த அளவுக்கு வந்து போகிறாரு அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டார் ரீலியமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த 20 டூஸ் நெக்ஸ்ட் 10 பேர் சவப்பாக இருக்கானுங்க, 10 பேர் வந்து பச்சையாக வந்து இருக்கானுங்க அந்த இடத்துல. ஸோ 2 பேரும் வந்து வெயிட் இருக்கா அந்த இடத்துல நம்ம மாஸ்டர் நம்ம பிரதர் ஃபங்க நம்ம ஈஸியோ என்ன பார்த்தோன்னே ஸோ இவர் தான் வந்து ஸ்டார் பண்ணோட யங் மாஸ்டர் ரொம்ப வந்து எங்காக இருக்காருப்பா வேற லெவலு அப்படின்னு போய் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹீரோன்னு சொல்லுவாங்க அதில். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, நம்ம பர்பஸ் என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து தெரியும் சார் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து யான் டான்ஸை வந்து பாதுகாப்போம், நீங்கள் கவலைப்படுங்க பேட்டில் நம்ம தான் வந்து ஜெயிப்போம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே நீங்கள் ரெடியாக இருக்கீங்க நம்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹீரோ ஒன்று சொல்லுவாங்க ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்குமே வந்து ரொம்பவுமே நடந்ததில்ல. ஸோ நம்ம ஒரே இலக்கை யான் அலைன்ஸை காப்பாற்றுறோம், லயன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு எல்லாருமே கத்திக்கிறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டு எல்லாரும் பட்டங்களை தான் ஏறிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு பார்த்தா கிளம்புறாங்க இதில். ஸோ இந்த படகும் இந்த போர்ட்டில் கிளம்ப இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வேற 3 படகுகள் எதிராக பார்த்தீங்கன்னா இந்த லயன் செக்ட் இருக்குல்ல அதனோட அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஜக்கச்சக்க படகுல இருக்க லயன் செக்டில் இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா யான் அலைன்ஸை வந்து கொன்னியானோ தரமட்டமாக அழிக்கணும்ட்டு அங்கே இருக்கிற லீடர் சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இவன் பேர் வந்து லியாங் சொல்கிறாங்க அந்த இடத்துல மாஸ்டர் நம்ம அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண போனவங்களை கொண்டுட்டாங்க. ஸோ நீங்கள் கவலையப்படுங்க மொத்த பேர் கிளம்புங்கடா யான் அலைன்ஸ் இன்னைக்கு தரமட்டமாக இன்னைக்கு வந்து அழிக்கிறோம், யான் அலைன்ஸ் இருந்து அட்டையாலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து முடியாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த எபிசோட ப்ரிவ்யூ நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிருக்கேன், மறக்காமல் லைக் போட்டு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்து போங்க. சின்னத்தில் அடுத்த எபிசோடும் கொஞ்சம் தரமாக இருக்கும் இந்த இடத்துல. அடுத்த எபிசோட்லாம் வந்து ஹீரோட பொண்ணு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஹீரோட என்ட்ரி கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் அந்த அளவுக்கு. அடுத்த எபிசோட முடித்தாலும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணால். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு அனிமே சேனல் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருமே. ஸோ நல்லா எடிட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும், நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேரோட ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் நம்பர் எக்கச்சக்க ட்ராகன் வச்சு அட்டாக் பண்ண நம்ம மெடுசா வந்து இருப்பாங்க, நம்ம பாம்பு எல்லாருமே வருவாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட சேனல் வந்து டிஸ்பிளே போட்டுருவேன். இந்த லிங்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்குறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் வந்து கொடுங்க. பாய் பாய். இந்த வீடியோ கணக்கு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எபிசோட் யாருக்கெல்லாம் வெயிட்டிங் எடுத்து சொல்லிட்டு போங்க. பாய் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.